ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம vlog வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எதனால் இந்த கேப்பு, இந்த vlogல என்னென்னலாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு குட்டி குட்டி டிப்ஸோட அந்த vlog வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி. ஆக்சுவலாக இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓமம் சேர்த்துருக்கோம், சோம்பு, சீரகம். அண்ட் சீரகம் இதில் காட்டியிருக்க மாட்டேன், அது வானலியில் இருக்குது அந்த ஹீட்டில், ஏன்னா ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் இந்த பிளேட்டில் இருக்கிறது பட்டை அண்ட் வந்து சுக்கு, இது எல்லாமே வந்து எடுத்துருக்கோம். அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மீடியம் கப்பில் எந்த அளவுக்கு சீரகம் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து சோம்பு, ஓமம் இது எல்லாமே அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பட்டையும் சுக்கும் வந்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே லைட்டாக வானலியில் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டிருக்க அந்த சுக்கு பட்டைலாம் நல்லா பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இந்த பொருளை போட்டோன்னா நமக்கு நல்ல ஒரு வைன் பவுடராக கிடைக்கும், அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பெல்லி ஃபேட்க்கு ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பவுடர் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே வராது, நம்ம வீட்டில் இருக்கிற ஹோம்மேட் பொடி ரெடி பண்ணுறதுனால. ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். மழை வந்து இன்னும் நிற்கலை. ஸோ இன்னும் ஒரு 1 hour இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹீட்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிடும். அண்ட் நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இஞ்சி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்திருக்கோம். இஞ்சி என்ன பண்ணலான்னா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி லெமனும் சால்ட்டும் ஆட் பண்ணி நம்ம வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். பட் அதில் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இதில் 2 பீஸ் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் என்னம்மா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நம்ம ரெகுலராக அரைக்கிறது தான். பட் அரைக்கும் போது அடிஷ்னலாக கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட ரெசிபீஸ்லாம் வாசனைலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். பூண்டு அண்ட் இஞ்சி சேர்த்துருக்கேன். பூண்டு கலர் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இந்த ஓவர் ஹீட்டில் கலர் மாறிடுச்சு. நான் எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டேன். அண்ட் பூண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் போட்டிருக்கேன். இதில் மிளகு அண்ட் சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அண்ட் 2 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை விட கொஞ்சம் ஆயில் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாசனையும் பார்த்திங்கன்னா போகாது. அதனால் குக்கிங் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எஸ்பெஷலி வந்து நம்ம காய் பண்ணும்போதோ, பிரியாணி பண்ணும்போது அண்ட் முக்கியமாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நல்ல ஒரு வாசனை, ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெயிட் லாஸ் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளோட டயட்டில் இதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான நம்ம vlogல நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெக்ஸ்ட் டைம் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூட கெட்டு போகுது, நமக்கு வந்து நிறைய நாள் வந்து வரும். அண்ட் நம்ம ஸ்கூல் டேஸில் மார்னிங் அரைக்கிறதுக்கு ஸோ வீக்கெண்ட் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட இப்போ நம்ம ரெடி பண்ண மாதிரி பண்ணால் அடிஷ்னலாகவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அரைக்கும் போது இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இடையில ஒரு கேப்பில் ரைஸ் வச்சுட்டு வந்திருக்கேன். காய் வந்து பண்ணியாச்சு. குழம்பு வந்து செம்ம சூப்பரான ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஏன் வந்து இவ்வளோ நாள் vlog போடலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயிலெலாம் பண்ணியிருந்தாங்க. ஏன் மேம் வந்து நீங்கள் எதுவும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஃபேஸ் பார்த்தலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நல்லா வந்து பேச முடியுது. கொஞ்சம் அந்த டென்டல் ப்ராப்ளம், ஸோ ஃபேஸ் நல்லா வந்து இவ்வளோ பெருசு வீங்கி இருந்தது புஃப்னு. ஸோ கொஞ்சம் அந்த டீத் எடுத்ததுனால ஸோ இப்போ வந்து ஓகே கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா ஃபைன். ஸோ அதில் வந்து சரி ஓகே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப வந்து அது ஸ்வெல்லிங் இருந்துச்சு அண்ட் பெயின் இருந்தது. அதனால என்னால் எடுக்க முடியல அண்ட் அதோட போஸ்ட் பண்ணவும் முடியாது இல்லையா? ஸோ அதான் ரீசன். நெக்ஸ்ட் நம்ம வந்து சூப்பரான ரெசிபி வந்து பார்க்கலாம்.
வெளியில் நல்ல மழை பெய்யுது. ஸோ அதுக்கு சூப்பரான ஒரு சுட சுட லன்ச் வந்து ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. சின்ன சின்ன கத்திரிக்காயாக வந்து பார்த்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து காம்புக்கு ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் அந்த நீட்டிகிட்ருக்குலையே அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற கேப்போடு நம்ம அந்த காய் வந்து எடுத்துக்கலாம். அடியில் வந்து ஒரு 4 கீரல் நல்லா லாங்காக பார்த்திங்கன்னா அந்த காம்பு வர வரைக்கும் போட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும். நல்லா உப்பு புளிப்புலாம் காரம்லாம் அதை ஏறி இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி இப்போ நம்ம கத்திரிக்காயை வந்து எடுத்தாச்சு. அண்ட் இது இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. அண்ட் மல்லி வந்து 2 ஸ்பூன் அப்படின்னா மீதி எல்லாமே வந்து ஒரு ஸ்பூன் அப்படின்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து பின்னாடி இந்த மாதிரி 4 பீஸாக வந்து கோடு போட்டு கத்திரிக்காய் வதங்கி நல்லா வாசனை வருது. அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். ஏன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் பூண்டுலாம் உரிச்சு வச்சுருக்கோம். அதை வதக்கும்போது அதோடு சேர்த்து நம்ம கத்திரிக்காயை வதக்கணும். அதனால் இது ஓகே, எடுத்துடலாம். ஸோ குழம்புக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கோம். அண்ட் வெறும் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். பட் சாம்பார் பொடி சேர்த்தோன்னா இன்னும் குழம்பு நல்லாவே இருக்கும். அதனால் சாம்பார் பொடி தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் இதோட கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் ஆப்ஷனல் தானே, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம். அதுவே நல்ல வாசனையாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து கொதித்து அந்த பச்சை வாசனை போகணும். அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், வெங்காயம், தக்காளி எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணி அதை நல்லா அரைச்சி அதையும் இந்த குழம்போடு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ, திக்காக குழம்பு வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். இல்லை தண்ணியாக வந்து வேணும்னா தண்ணி நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா தாங்கும். மூடி வச்சு வேக வச்சிடலாம். இன்னும் இது வேகணும். ஸோ நல்லா வெந்ததும் மூடி போட்டு ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே வந்து அந்த ஹீட்டில், அந்த வானிலை ஹீட்லேயே அதை விடணும். அதுக்கப்புறம் வந்து சூடான சாதமில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப சூப்பராக இருந்ததில்ல. எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு குழம்பு. வீட்லயுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த குட்டி கத்திரிக்காய் வாங்குனாலே நாங்க டக்குனு இந்த குழம்பு தான் வைப்போம். செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு நம்ம வடாம் பொரிச்சிக்கலாம். சிம்பிளா ஏதாவது நம்ம காய் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண அந்த குட்டி குட்டி டிப்ஸ், ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்றேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.